குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்தவர்களாக உருவாக்குவது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின், அல்லாஹ்வின் அருள் பெற்ற குடும்பத்தினுடைய பொறுப்பாக. நம்ம பிள்ளைகளை ஏனதான என்று நடத்திவிட்டு அப்புறம் கடைசியில் அப்படி போய்விட்டான் இப்படி போய்விட்டான் என்று சொல்லாமல் சிறு குழந்தைகளில் இருந்து இறை அச்சத்தையும் இறைவனுடைய கட்டளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், உருவாக்கு. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் பெற்றெடுத்தார்கள். எவ்வளவு பாசத்தை கொட்டி இருப்பார்கள், எவ்வளவு அன்பு செலுத்திருப்பார்கள் பாருங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குமானால் அவங்க வீட்டில் போய் நீங்கள் பாருங்க, கடுமையான செல்லம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளையை குட்டிச்சவராக ஆக்கிடுவார். ரொம்ப முரடனாக வருவான், பிடிவாதம் பிடித்தவனாக வருவார். காரணம், ரொம்ப நாளைக்கு பிறகு பிள்ளை, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அளவு கலந்த பாசத்தையும் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கெடுக்கக்கூடிய பணிகளை எல்லா பெற்றோர்களும் செய்கிறார். இப்ராஹிம் நபி அப்படி செஞ்சிருக்காங்களான்னு பாருங்க. அவங்க சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கனவுல கட்டளையிட்டு இருக்கிறான், நீ என்ன நினைக்கிறாய் என்பதை சொல்லு என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளை இடத்தில் விவரம் தெரிந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறார். இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகான ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள். எப்படி வளர்த்திருந்தால் அந்த வாசகத்தை சொல்லியிருப்பார்கள். என்னை பாருங்கள், உங்களுக்கு கட்டளையிட்டபடி நீங்கள் நடங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமைசாலிகளில் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி எவ்வளோ அழகான வாசகம் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கு ஒரு அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றியொழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மற்றா பெருங்கருணை என்னென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மிகப்பெரிய பேரருள், அவனுடைய அன்பு, அவனுடைய அருள் எந்த குடும்பத்தினர்களுக்கு கிடைக்கும்? இறைவனின் பேரருளை பெற்ற குடும்பத்தினர்கள் எப்படி இருப்பார்கள்? இறைவனின் பேரருளை பெறுவதற்கு ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? மனைவி எப்படி இருக்க வேண்டும்? பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? இது தொடர்பாக திருமறை குர்ஆன் நமக்கு ஏதாவது அறிவுரை சொல்லி இருக்கிறதா? இறைவனின் பேரருளை பெற்ற குடும்பத்தினர்கள் என்று யாரையாவது திருக்குர்ஆன் நமக்கு முன்மாதிரியாக வழிகாட்டி இருக்கிறதா என்று திருக்குர்ஆனை நாம் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் தஆலா சிலர்களை பற்றி நமக்கு இறைவனின் அன்பும் அருளும் பெற்றிருந்த ஒரு சமுதாயத்தை, ஒரு குடும்பத்தினரை பற்றியும் அல்லாஹ் நம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்கிறார். இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார். இப்ராஹிமுடைய குடும்பத்தினரையும் இம்ரானுடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைவர்களை விடவும் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். ஆலு இப்ராஹிம் வ ஆலு இம்ரான். இப்ராஹிமுடைய குடும்பத்தினர்களும் இம்ரானுடைய குடும்பத்தினர்களும் உலகத்தில் இருக்க எல்லாரையும் விடவும் சிறந்தவர்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. திருக்குர்ஆன் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்ல பைத். இப்ராஹிம் நபியின் குடும்பத்தினரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினரிடத்தில் வந்து அங்கே சொல்கிறார்கள், ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும் அஹ்ல பைத். இப்ராஹிம் நபியின் குடும்பத்தினர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அவனுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும். இது அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட வானவர்கள் இப்ராஹிம் நபி குடும்பத்தினர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் குடும்பத்தினர் மீது இருக்கிறது. ஒரு தனிநபரை அழைத்தல்லாமல் அஹ்ல பைத், இப்ராஹிம் நபியின் குடும்பத்தினர்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களுக்கு இருக்கிறது என்று அந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேரருளையும் அன்பையும்
அருளையும் பெற்ற ஒரு சிறந்த ஒரு குடும்பம் என்று இப்ராஹிம் நபியினுடைய குடும்பம் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, உலகம் அழிகின்ற காலம் வரையிலேயும் இந்த குடும்பத்தினர்களை பற்றி நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். நினைவு கூற நபிகளார் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொன்னால், ஒரு தடவை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 தடவை நமக்கு அருள் புரிகிறார் என்று நபிகளார் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அதனால நபிகளார் அவர்கள் அதிகம் என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் நம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் கடைசி இருப்பிலே, முதலாவது இருப்பிலே நபிகளாரின் மீது நாம் ஸலவாத்து நாம் சொல்லுகிறோம். அதுபோன்று பாங்கு சொல்லி அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுதும் நபிகளாரின் மீது நாம் ஸலவாத்து சொல்கிறோம். நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார். அந்த ஸலவாத்தினுடைய வாசகம் என்ன, அந்த வாசகத்தின் பொருள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அன்பையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். முதல் வாக்கியத்தில் இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் நீ அருள் புரி, உன்னுடைய அருளை ரஹமத்தை கொட்டு. எது மாதிரி? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இப்ராஹிம் நபியின் மீதும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தினரின் மீதும் எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று நபிகளாரும் மீதும் நபிகளார் குடும்பத்தின் மீதும் அருள் செய். அருள் செய்வதற்கு முன்மாதிரியாக நபிகளார் எதை சொல்கிறார்கள் பாருங்கள். இப்ராஹிம் நபி இப்ராஹிமுடைய குடும்பத்தினர் மீது மிக பிரம்மாண்டமான பேரருளை, உன்னுடைய ரஹமத்தை நீ இறக்கி இருக்கிறாய். யா அல்லாஹ், அது மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ செய், அவருடைய குடும்பத்தினருக்கு செய் என்று நபிகளார் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அடுத்து அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்த வாசகத்தில் சொல்கிறோம், யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் பரக்கத் செய், ஓ மறைமுகமான பேரருளை வழங்கு. எப்படி இப்ராஹிம் நபியின் மீதும் அவருடைய குடும்பத்தினரின் மீதும் எப்படி பரக்கத் செய்தாயோ அதுபோன்று முஹம்மது அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் அருள் செய். இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு பேரருள் என்பதை நமக்கு முன்மாதிரியாக காட்டியது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்கள். திருமறை குர்ஆனும் வானவர்கள் வழியாக ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய அருளும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அவங்களுடைய குடும்பத்தினர் மீது சொல்லப்பட்டது என்றும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இந்த குடும்பம் நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குடும்பத்தை முன்மாதிரியாக பார்க்கலாம். அல்லாஹ் ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறார்? ரஹமத்தை கொடுக்கிறார், பரக்கத்தை கொடுக்கிறார். குடும்பத்தினர்கள் மீது அனைவர்கள் மீதும் இந்த அளவுக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம்? அவர்கள் செய்த அந்த நல்லறங்கள் என்ன? அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எப்படி எல்லாம் நடந்திருக்கிறார்கள்? திருமறை குர்ஆன் நமக்கு எப்படி சொல்கிறது? ஏன் இவ்வளவு பெரிய அருளை அள்ளி கொடுப்பதற்கு அவர்கள் செய்த நல்ல பணிகள் என்ன, நல்லறங்கள் என்ன என்பதை திருமறை குர்ஆனில் நாம் படித்தோமானால் நாம் பின்பற்றுவதற்குரிய ஏராளமான விஷயங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் அவருடைய துணைவியார் இடத்திலேயும் அவர்களுடைய பிள்ளைகள் இடத்திலேயும் நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். நம்மளும் அந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவனாக நாம் இருப்போமானால், நம்ம குடும்ப தலைவியாக நாம் நடந்து கொள்வோமேயானால், நாம் அந்த வீட்டின் பிள்ளையாக நாம் நடந்து கொள்வோமேயானால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நமக்கும் கிடைக்கும். எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள்? திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்த ஒரு சிறந்த பண்பை அல்லாஹ் சொல்கிறார். அவருடைய இறைவன் இப்ராஹிமை பார்த்து, இப்ராஹிமே நீ கட்டுப்படு என்று சொன்னால், கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன், முடிந்தது.
வருங்கால வார்த்தையாக கூட சொல்லவில்லை, கட்டுப்படுகிறேன் என்று கூட. கட்டுப்பட்ட முடிந்தது. நீ சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றுவது ஒரு அடியானின் கடமை. எனவே நீ என்ன சொன்னாலும் உடனடியாக நான் கட்டுப்படுவேன், நீ சொன்ன அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற வாசகத்தை சொன்னார்கள். ஒரு குடும்ப தலைவராக இருப்பவர் அல்லாஹ் ஒரு கட்டளையை இட்டுவிட்டான் என்று சொன்னால் அந்த தலைவர் இந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்களும் யா அல்லாஹ் உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் அவர்கள் ஒரு சிறந்த குடும்பம். இப்போ வீட்டில் இருக்கின்ற பொழுது பள்ளியில் இருந்து ஒரு அழைப்பு உங்களுக்கு வருகிறது, ஹய்யால் ஸலா வ ஹய்யால் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், அந்த படைத்தவன் இறைவனை வணங்குவதற்காக வாருங்கள் என்று உங்களுக்கு அழைக்கப்பட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்க அத்தனை ஆண்களும் பள்ளியை நோக்கி விரைய வேண்டும். தந்தையா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பள்ளியில் போய் நிறைந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சிறந்த குடும்பம் என்று சொல்லலாம். பெண்களாக இருந்தால் அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் பள்ளியில் போய் தொழலாம், விரும்பினால் வீட்டில் கூட தொழலாம். பாங்கு சத்தம் கேட்கப்பட்ட உடனேயே அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் பள்ளியை நோக்கி விரைகிறார்கள். குழந்தைகள் அல்லது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வீட்டிலே தொழுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு உடனே அடிபணிகிறார்கள் என்று அர்த்தம். பாங்கு பக்கம் ஒரு சத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் டிவி நாடகங்கள் இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வின் கட்டளையை அவர் மதிக்கவில்லை, இறைவனுடைய கட்டளைக்கு மறுமொழி கூறவில்லை. அப்ப அந்த குடும்பம் அல்லாஹ்வின் அருளை பெற்ற, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்ற குடும்பமாக இருக்க முடியாது. இப்ராஹிம் நபி இருந்த பெரிய ஒன்று, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அதற்கு மறுபேச்சு என்பதே இல்லை, உடனடியாக கட்டுப்படுவார்கள். எல்லா விஷயத்திலையும், தொழுகைன்னு மட்டுமல்ல, அனைத்து விதமான கடமைகளிலேயும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் உடனடியாக கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு நல்ல பண்பு இப்ராஹிம் நபியிடத்தில், இந்த குடும்ப தலைவரிடத்தில் இருந்தது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிதீபு தலா இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபியை நாம் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தோம், அனைத்தையும் நிறைவு செய்தார். நான் சொன்னபடியெல்லாம் நடக்கிறானா, நாம் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் வெற்றி பெறுகிறானா என்றால் 1 2 அல்ல, நிறைய கட்டளைகளை போடுகிறார். ஒன்று கூட விட்டு விடாமல் அனைத்தையும் முழுமைப்படுத்தினார். நோய் கொடுத்தா ஏற்றுக்கிறார், பசியா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழந்தையை கொடுக்காமல் சோதனையா, எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக உடனே ஏற்றுக்கொண்டு நடந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அவருக்கு அவ்வளவு பெரிய பேரருளை அல்லாஹ் தஆலா கொடுக்குகிறார். நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டதென்றால் படைத்தவனுடைய விதி என்று நாம் புரிந்து கொள்கிறோமா? அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குழந்தை திருமணம் முடிந்து குழந்தை இல்லை, குழந்தை இல்லை என்றால் மருத்துவம் செய்யலாம், மருத்துவம் செய்தும் பயனில்லை, வருடங்கள் 1 2 3 4 என்று போகிறது. அங்கு ஷைத்தானுடைய வடிவத்தில் யாராவது ஒருவர் வந்து அந்த நாகூர் தர்காவுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் போய்விடும், உங்களுக்கு குழந்தை கிட்டும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹஜரத்திட்ட வந்து ஓதி பார்த்தீர்கள் ஆனால், தாயத்தை வாங்கி கட்டினீர்கள் என்றால் எல்லா பிரச்சனையும் போய்விடும். ஒரு தட்டில் ஒரு 4 எழுத்து எழுதி தருவார், கரைத்து குடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துவிடும் என்று ஷைத்தான் வழியில் உங்களை கெடுப்பதற்கு சிலர்கள் உள்ளே வரும்போது 1 நாள் 2 நாள் 1 மாதங்கள் 1 வருடங்கள் உறுதியாக இருந்தவர்களுடைய ஈமான் ஆட்டம் காணுகிறது. சரி போய் பார்ப்போமே என்று போய் விடுகிறார்கள். கொள்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில் பொறுத்து கொள்ளாமல் இருக்கிறார். மருத்துவம் எல்லாம் அல்லாஹ் எப்பொழுது நமக்கு குழந்தையை தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறானோ அன்றுதான் கிடைக்கும். நீங்க எவ்வளவுதான் தலைகீழாக நின்றாலும் இல்லை என்றால் கிடைக்காது. அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆத்தைத் வலா முஃதி லிமா மனாத். ஐவலை ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகளார் சொன்ன வாசகம், யா அல்லாஹ் நீ கொடுத்ததை தடுப்பவன் எவனும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவன் எவனும் இல்லை. நீ நினைச்சிட்டீங்கன்னா எவன் தலைகளை நின்றாலும் தடுக்க முடியாது. நீ இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பேர்கள் வந்து சேர்ந்து இருந்தாலும் நிச்சயமாக ஒன்றும் கொடுக்க முடியாது.
இந்த அடிப்படையை நாம் மனதிலே ஆழமாக பதிந்து வைத்திருக்கிறோமா? நமக்கு வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் என்று வரும் என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நீங்கள் பொறுத்து கொண்டால் ஒரு சிறந்த ஒரு குடும்பம். இப்ராஹிம் நபிக்கும் இதே சோதனையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். வைத்து இப்ராஹிம் நபி அதிலையும் வெற்றி கண்டு இருக்கிறார். குழந்தையே கொடுக்கல. ஹலீலுல்லான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் உற்ற நேசர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப நெருக்கமான நேசராக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி 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 அள்ளிலாம் கொடுக்கல. ரொம்ப திருமணம் முடித்து விட்டு என்று சொன்னால் நாம் ஆசைப்படுவது முதலில் ஒரு குழந்தை கொடுக்கல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில். வயோதிக காலத்தில் இஸ்மாயில் என்ற குழந்தையை எனக்கு தந்தானே இந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எப்போ கொடுக்குறான்னு பாருங்க. இப்ராஹிமே அதற்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். வயோதிக காலத்தில் அவங்க மனைவி எல்லாம் நம்பிக்கை இழந்திருந்த காலத்தில் வயோதிக காலத்தில் இஸ்மாயில் என்ற ஒரு சிறந்த பிள்ளையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார். அப்பவும் அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்கிறார். அது மாதிரி குழந்தைகள் மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் சரி பல பிரச்சனைகளிலும் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். ஒரு சிறந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன நினைக்கணும்? மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிப் மின். நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் யாருக்கு நல்லதை செய்ய நாடுகிறானோ அவர்களை சோதிப்பான். நல்லவர்களுக்கு சோதனை கண்டிப்பாக வரும். அந்த சோதனைகளையும் பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை இப்ராஹிம் நபிக்கு 1 2 என்றல்ல, ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். குழந்தையை கொடுத்தும் சோதித்தான், குழந்தை இல்லாமலும் சோதித்தான். குழந்தை இல்லாமல் சோதித்து குழந்தை பிறந்தவுடன் அன்பு பாசம் மகிழ்ச்சி எல்லாம் வந்தது. அடுத்த ஒரு பிரமாண்டமான ஒரு சோதனையை கொடுக்கிறார், அறுத்து பலியிடு. அதற்கு முன் வந்தார்களா இல்லையா? இவ்வளவு காலம் பிள்ளையே இல்லாமல் இருந்த எனக்கு இந்த பிள்ளையையும் அறுத்து பலியிட அல்லாஹ் சொல்கிறானே என்று நிராசை அடைந்தார்களா? இல்லை. அந்த தலைவர் படைத்த இறைவனின் கட்டளையை அதை நிறைவேற்றுவதற்கு முன் வந்தார். அப்படி நிறைவேற்றுக்கு முன் வந்ததை பார்த்துதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர் அனைத்து கட்டளைகளையும் வெற்றி கண்டவர், அனைத்து சோதனைகளையும் வெற்றி கண்டவர். ஒரு குடும்ப தலைவர் இஸ்லாமிய குடும்பமாக அல்லாஹ்வின் அருளை பெற்ற குடும்பமாக இருந்தால் என்னென்ன சோதனைகள் எல்லாம் வருகிறதோ அல்லாஹ்வின் வருகிறது. நாம் பொறுத்துக் கொள்வோம், சபருடன் இருப்போம், பொறுமையாக இருப்போம். திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறதே, இன்னமா யுஃபஸ் சாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப். யார் பொறுமையாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிகரில்லாத கூலியை எல்லாம் வழங்குகிறார். இப்ராஹிம் அள்ளி கொடுத்தான். எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் கொள்கை மாறி நான் போய்விட மாட்டேன், தடுமாறி போய்விட மாட்டேன். நம்மளும் இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் இருக்கணும். பள்ளிக்கூடங்களுடைய ரிசல்ட் வரும்போதெல்லாம் சில நாட்களில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மதிப்பெண் குறைந்ததற்காக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இது மார்க்கம் நம் காட்டும் வழிமுறையா? தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ். தற்கொலை என்பது இஸ்லாத்தில் கூடாது, நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரும் என்று நபிகளார் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்போ என்ன கஷ்டங்கள் படிப்பின் மூலமாக வரலாம், பொருளாதாரத்தின் மூலம் எந்த இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறார். இதுதான் திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொன்னது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுபோன்று அனைத்து விதமான சோதனைகளையும் பொறுமையாக இருந்தால் ஒரு குடும்ப தலைவர் தலைவி அனைவர்களும் இதில் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. வணக்க வழிபாடுகளில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவில்லை. அவர் அல்லாஹ்விடத்திலும் பிரார்த்தனை செய்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. இறைவா, என்னையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் தொழுகையை நிறைவேற்றுபவர்களாக ஆக்கிவிடு. எந்த குடும்பத்தில் தொழுகையாளிகளாக எல்லாரும் நிறைந்திருக்கிறார்களே, ஆனால் அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு தானாக வந்துக்கிட்டே இருக்கு. அவர் கேட்கிறார், என்னையும் தொழுகையாளியாக்கு, என் சந்ததிகளையும் தொழுகையாளியாக்கு என்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தொழுதார். அதில் முக்கியமாக இன்னொன்றையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். தொழுகிறோம், இறைவனுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரில் இந்த சமுதாயத்தில் மார்க்கம் காட்டித்தராத வணக்க வழிபாடுகள், புதுமையான வணக்கங்கள், இதில் போய் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. ஐவலை நான் தொழுகிறேன், எப்படி தொழுகிறாய்? தொழுகை ஷாஃபி அப்படின்னு புத்தகம் இருக்குது, அதை வச்சு நான் தொழுகிறேன்.
நீ எப்படி தொழுகிற? தொழுகை ஹனஃபி என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அதை பார்த்து அதன் முறையில் தொழுகிறேன். இப்படி நீங்கள் தொழுதீர்களானால் அந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் எப்படி தொழுதார்களோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன மாதிரி தொழாத தொழுகையை நபிகளார் பார்த்து சொன்னார்கள், ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ தொழவே இல்லை, மீண்டும் தொழு என்று சொன்னார்கள். தொழாதவனாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு முன்னிலையிலே மஸ்ஜிதுன் நபவியிலே எல்லாத்தையும் தொழுகிறார். ஆனால் நபிகளார் சொன்ன முறையில் இல்லை என்றவுடன் நபிகளார் 3 முறை அவர் தொழுதும் அவருடைய தொழுகையாகவே ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னாங்க. அதனால் வணக்க வழிபாடுகளிலே ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருந்தால் அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய தொழுகை முறை இருக்கணும். இருக்கான்னு யோசித்து பாருங்கள். இருந்தால் இறைவனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும், தொழுகையினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மறுமையில் அந்த கேள்வியிலே வெற்றியடைந்து மற்ற அனைத்து கேள்விகளும் வெற்றியடைவீர்கள். அந்த இப்ராஹிம் நபி இடத்துல அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வாசகத்தை சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, அரினா மனாசிகனா. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. ஒரு சிறந்த ஒரு நபி, மிகச்சிறந்த ஒரு நபி, அல்லாஹ் மிகப்பெரிய நேசத்திற்குரிய நபி. அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அரினா மனாசிகனா, இறைவா எங்களுடைய வணக்க வழிபாடை எங்களுக்கு காட்டித்தா. இப்ராஹிம் நபி நான் எப்படி தொழணும்? யா அல்லாஹ் எனக்கு நீ சொல்லிக் கொடு. எந்த முறையில் தொழுதால் நீ திருப்தி அடைவாய் அந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடு. வணக்க வழிபாட்டு முறையை எனக்கு சொல்லித்தா, எனக்கு காட்டு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காங்க. அல்லாஹ் விரும்பும் முறையில் தான் நம்முடைய தொழுகை அமையணும். இப்ராஹிம் நபி அவர்கள் கூட ஒரு இறை தூதர் தான். ஆனாலும் அவர்களாக இஷ்டத்துக்கு தொழல, நான் இஷ்டத்துக்கு தொழுகிறேன் வணங்குகிறேன் என்று போகல. அல்லாஹ் நீ சொன்னபடி தான் நான் நடக்கணும், எப்படி தொழுன்னு எனக்கு சொல்லிக் கொடு, எப்படி ஹஜ் செய்யணும் அதை எனக்கு காட்டு என்று அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் காட்டி தந்த முறையில் செய்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தொழுதவர்கள், அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தொழுகை முறையை நிறைவேற்றியவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய பேரர்களை பெறுகிறார். அப்போ நாம் தொழுகின்ற பொழுதும் நம்முடைய தொழுகை முறை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் இருந்தால் நமக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மை, ஒரு நல்லளவுக்கும் உள்ள அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற குடும்பமாக நாம் இருக்க முடியும் என்பதையும் இந்த குடும்பத்தினர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த இப்ராஹிம் நபி குடும்பத்தினரிடத்தில் இருந்து நாம் பெற முடிகிறது. அதுபோன்று இப்ராஹிம் நபி தான் சரியாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் சரியாக இருந்தபோது தன்னுடைய குடும்பத்தில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தந்தை ஆசர் அவர் இஸ்லாத்துக்கு எதிராக நடந்தவர், இஸ்லாத்தின் கொள்கைக்கு எதிராக இருந்தவர். அவற்றை போய் சத்தியத்தை போய் எடுத்து சொன்னார். ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்குமையானால் நம்முடைய தாய் தந்தை அறியாமை காலத்தில் இருந்தவர்களாக இருப்பார்கள், அங்கே தர்கா வழிபாடு உள்ளவர்களாக இருந்திருப்பார்கள், மௌலூது ஓதுபவர்களாக இருந்திருப்பாங்க. அவர்களிடத்தெல்லாம் எங்கள் அம்மாட்ட போய் எப்படி சொல்வது, எங்கள் அப்பாட்ட போய் எப்படி சொல்வது என்று இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த குடும்பமாக இருந்தால் குடும்பத்தினுடைய தலைவர் தன்னுடைய தந்தை தன்னுடைய சகோதரன் யாராக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் அது தவறு என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டி புரிய வைக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்ன அறிவுரைகளை திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்கிறது. யா அபத்தி லிம தஅபுது மாலா யஸ்மௌ வலா யுப்சிர் வலா யுக்னி அன்க ஷையா. என் அன்பிற்குரிய தந்தையே, எதையும் பார்க்காத எதையும் கேட்காத ஒன்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? யா பத்தி இன்னி கது ஜாஅனி மினல் இல்மி மாலம் யஅதிக ஃபத்தபினி அஹ்திக ஸிராத்தன் ஸவிய்யா. என் அன்பிற்குரிய தந்தையே, உங்களுக்கு தெரியாத கல்வி இறைவனிடத்தில் என்னிடத்தில் வந்திருக்கிறது, நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன், அதை நீங்கள் பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் செய்வது தவறு. யா அபதி லா தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். அவன் ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாக மாறு செய்பவனாக இருந்திருக்கிறான் என்று அப்படி சொல்கிறார். இன்னி அகாஃபு யமஸ்ஸக அஸாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா. நான் மறுமை நாளில் வரக்கூடிய ஒரு நாளை பயப்படுகிறேன், உங்களை அல்லாஹ் வேதனை செய்து விடுவானோ, நீங்கள் இந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு இந்த இணை வைப்பு கொள்கையில் இருந்தால் அல்லாஹ் உங்களை தண்டித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அவர்களுக்கு அழகாக அறிவுரை ஒவ்வொன்றாக சொல்லி நீங்கள் அல்லாஹ் சொன்ன அந்த கொள்கையின் பக்கம் மாறுங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார். ராகிபுன் அன்தன் ஆலிஹதி யா இப்ராஹிம் லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹஜுர்னி மலியா.
என்னை மீறி என்னுடைய கொள்கையை மீறி நீ நடப்பாயா, உன்னை அடித்து கொண்டு விடுவேன், நல்லது எங்கேயாவது தூரமாக ஓடி போய்விடு என்று அவருடைய தந்தை கடுமையான எதிர்ப்பை தன்னுடைய பிள்ளைக்கு காட்டுகிறார். இருந்தாலும் கால சலாமுன் அலைக்கு அஸ்தக்ஃபிர் லக ரப்பி இன்னஹு கான பி ஹஃபியா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் இறைவனிடத்திலே என்னுடைய இறைவனிடத்திலே உங்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன், அவன் இரக்கம் குணம் உள்ளவனாக இருக்கிறான் என்று தன்னுடைய தந்தைக்காக சொல்கிறார். தன்னுடைய தந்தையிடத்தில் சத்தியத்தை உண்மையை தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதுபோன்று ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள், தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரிடத்திலும் சிறுக்கு பிதாத் எது இருந்தாலும் அதை எடுத்து சொல்லி திருத்த வேண்டும். நமக்கு முக்கியம், முதலிடம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் தன்னுடைய தந்தையின் மீது வைத்திருந்தார், அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னார். ஆனால் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான், ஷிருக்கு வைத்தவன், இணை வைத்தவனுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. பலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ் தபர்ரஅ மின்ஹு, அவர் அல்லாஹ்வின் விரோதி என்று தெளிவான பிறகு, அல்லாஹ் தெளிவுபடுத்தியதற்கு பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார். பாவ மன்னிப்பும் கேட்க மாட்டேன்னு போயிட்டார். பாருங்கள், எவ்வளவு கொள்கை உறுதியுடனும் கொள்கையை தெளிவாக எடுத்துச் சொல்பவராகவும் அவர் இருந்திருக்கிறான். பாருங்கள், ஒரு சிறந்த குடும்பத்தினுடைய தலைவர், அவருடைய வழிகாட்டுதல் தன்னுடைய தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், எல்லாரும் ஓரிரை கொள்கையின் பயிர் நடக்கணும். அதற்கு மீறி நடந்தார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய விரோதி என்றால் எனக்கும் விரோதி என்று அவர்களிடமிருந்து விலகி இருக்கிறார். இது மாதிரி நம்ம நடக்கணும். நிறைய இடங்களில் நம்முடைய சொந்தம் உறவினர்கள் என்ற பெயர்களில் போய் நம்ம என்ன செய்கிறோம், பல விஷயங்களில் கலந்து கொண்டு வந்து விடுகிறோம். மௌலூது விழாக்கள், வீட்டில் மௌலூது ஓதுகிறார்கள், சொந்த பந்தமாக இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சியாக இருக்கிறாங்க, அழைக்கிறார்கள் என்று அங்கே போய் கலந்துட்டு வந்துடுறோம். புதிய வீடு புகுவிழாண்டு அழைக்கிறார்கள், விருந்து வைக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபாத்தியா ஓதுறாங்க. மௌலூது ஓதி வீடிலே உள்ளே போகிறார்கள். மார்க்கத்துக்கு முரணான நிறைய விதத்தான காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். தெரிந்திருந்தும் என்ன செய்கிறோம், உள்ளே போய்விட்டு சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறோம். திருமணம் என்று ஆடம்பரமாக மார்க்கத்துக்கு முரணான வீண் விரயங்களுடன் நிறைய நடக்கிறது. எனக்கு சொந்தம், என் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி போய் நாம் சாப்பிட்டு விட்டு வந்துகிறோம், கலந்து விட்டு வந்து விடுகிறோம். ஆனால் இப்ராஹிம் நபியை பார்த்தீர்களா, சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள். மீறி இருந்தால் நீ அல்லாஹ்வுக்கு விரோதி என்றால் நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று விலகி வந்தார்கள். அவ உண்மையான நல்ல குடும்பமாக, இஸ்லாமிய குடும்பமாக இருக்கிறார்கள் என்றால் எங்கெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ்வுக்கு முரணாக நிகழ்ச்சிகள் நடக்கிறதோ அத்தனையில் இருந்தும் நீங்கள் விலகி இருக்கணும். வலா தகூதும் ஆகும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுகின்ற அவைகளாக இருந்தால் அங்கே போய் அமராதீர்கள். இன்னக்கும் இதன் மிஸ்லுக்கும் மிஸ்லுகும், நீங்கள் அப்படி போய் அங்கே அமர்ந்து விட்டீர்களே ஆனால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று திருக்குர்ஆன் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. நீங்க ஒன்றும் செய்யலை, ஆனால் மார்க்கத்துக்கு முன்னால் எல்லா நிகழ்ச்சிகளும் அங்கே நடக்கிற அதில் போய் உட்கார்ந்துட்டு அப்படி வெளியே வந்துட்டீங்கன்னா அவர்களை போன்றே நீங்கள் கருதப்படுவீர்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அதனால் இது போன்ற விஷயங்களிலே இஸ்லாமிய குடும்பமாக இருப்பவர்கள், அல்லாஹ்வின் அருளை பெற்ற குடும்பமாக இருப்பவர்கள் போக மாட்டாங்க. சில வீடுகளில் அழகாக எழுதி வைத்திருக்கிறாங்க. சில குடும்பங்களுடைய வீட்டின் வாசலில் பார்த்தால் வரதட்சணை திருமணங்களுக்கு எங்களை அழைக்காதீங்க, நபி வழிக்கு மாற்றமாக நடக்கும் திருமணங்களுக்கு எங்களை அழைக்காதீர்கள்னு பெரிய போர்டை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன முறையில் இருந்தால் யாராக இருந்தாலும் அழையுங்கள், நாங்கள் வந்து கலந்துக்கிறோம், துவா செய்வோம். அல்லாஹ்வும் தூதருக்கும் முரணாக வரதட்சணை வாங்கிய திருமணமாக இருந்தால், நபி வழிக்கு முரணான திருமணமாக தயவு செய்து எங்களை அழைக்காதீர்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிறார். இதான் ஒரு உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெற்ற ஒரு குடும்பத்தினர்கள். அவர்கள் அப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது மாதிரி அவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்களை எப்படி நபிகளார் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார், எப்படி இருக்கணும். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், அதற்கும் இந்த இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் நமக்கு ஒரு அழகான முன்மாதிரி. இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவியையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. விடும்போது அவர்கள் சொன்னதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي
பிவாதின் கைர தீசரையின் இந்த பைத்துக்கள் முஹர்ரம். இறைவா, என்னுடைய குடும்பத்தினரை ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுறேன். எந்த விவசாயமும் நடக்காத ஒரு பள்ளத்தாக்கு, புனிதமிக்க அந்த ஆலயத்து பக்கத்தில் கொண்டு போய் நான் விடுகிறேன் என்று அவர்களை அங்கே குடியமர்த்துகிறார்கள். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அவங்களுடைய மனைவியை விட்டு விட்டு இப்ராஹிம் நபி திரும்பி போகும்போது சொல்கிறார்கள், புகாரியில் நாம் பார்க்கிறோம், அல்லதி லைஸ ஃபீஹி இன்சுன் வலா ஷைஉன். இங்கே ஒரு மனுஷனும் இல்லை, வேற எந்த ஒரு பொருளுமே இல்லை, இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களே, என்ன எதையாவது சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லுங்களேன். இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு சொல்லுவோம், ஒன்றுமே சொல்லாமல் அவர் வாட்டு விட்டுட்டு போகிறார்கள். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, உணவுக்கு என்ன செய்கிறது, தண்ணீருக்கு என்ன செய்கிறது, இந்த மாதிரி ஒரு இடத்திலே ஒன்று வந்து விட்டுட்டு போகிறாரே அப்படின்ற உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதில் முக்கியமாக ஏதாவது ஒன்று இருக்கும் என்பதை அவங்களுடைய மனைவி உணர்ந்து விட்டு அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹுல்லதி அமர கபிஹாதா, அல்லாஹுதான் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா? இந்த இடத்துல ஒன்று வந்து விட்டுட்டு செல்லுமாறு அல்லாஹ்வினுடைய கட்டளையா அல்லது நீங்களா செய்கிறீர்களா அப்படின்னு இப்ராஹிம் நபி இடத்தில் அவங்க மனைவி கேட்டபோது இப்ராஹிம் நபி சொன்னாங்க, நான். அப்போ அழகா பதில் சொன்னா, இதன் லா, அப்படி இருக்குமானால் அல்லாஹ் தான் கட்டளையிட்டு இருப்பான்னா நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ்வுடைய பேரருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று அவங்க மனைவி சொன்னாங்க. இதுதான் அல்லாஹ்வினுடைய அருள் பெற்ற இந்த இப்ராஹிமுடைய குடும்பம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, மனைவியினுடைய பதில் எப்படி வந்திருக்கிறது? இது மாதிரி வரணும். ஒரு திருமணம் நமக்கு பிள்ளைக்கு பிடிக்க போகிறோம், அப்போது மனைவி என்ன சொல்லுவாங்க, அங்கே பக்கத்து வீட்டில் இப்படி செஞ்சாங்க, அந்த வீட்டில் இப்படி செஞ்சாங்க, ஆடம்பரமாக நடக்கணும், டிவி வீடியோ எடுக்கணும், ஆட்டம் போடணும், குதிரையில் ஏற்றணும், அதை செய்து எரிச்சணும், ஊரில் உள்ள பழக்க வழக்கத்தை எல்லாம் நிறைய சொல்லி எனக்கு முந்தைய எங்கள் அண்ணனுக்கு இப்படி தான் நினச்சி, தம்பிக்கு இப்படி தான் நினச்சி, இப்படி எல்லாம் சொல்லும்போது தன்னுடைய கணவர் சொல்லுவார், எளிமையாக நம்ம திருமணம் நடத்தோம், இந்த சனியெல்லாம் ஒன்றுமே வேணாம் அப்படின்னா என்ன செய்யணும்? முகத்தை இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிற கூடாது, 2 நாளைக்கு பேச மாட்டேன் என்று இருக்கக்கூடாது. எப்படியாவது அவர்களை வழிக்கு வருவதற்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் செய்யக்கூடாது. ஒரே திருப்பி ஒரு கேள்வி வைங்க, அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் இப்படி தானா? திருமணம் இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறாங்களா? குர்ஆன் இப்படித்தான் வழிகாட்டுகிறதா அப்படின்னு ஒரு வார்த்தையை திருப்பி கேளுங்க. ஆமாம், குர்ஆன் வசனம் இப்படி இருக்கு, நபிகளார் நடத்திய திருமணங்கள் இப்படி தான் இருக்கு, அவருடைய தோழர்கள் செய்த திருமணங்களை இப்படித்தான் நபிகளார் நடத்தி வைத்திருக்கிறார்கள். எளிமையான திருமணம், மகர் கொடுத்த திருமணம், அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்தது அருள் நிறைந்த திருமணம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் உடனே அப்படியா, அல்லாஹ்வின் தூதரும் சொன்னதா, கண்டிப்பாக நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லணும். இதான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் பெண்மணியுடைய பதிலாக இருக்க வேண்டும். அப்படி நடந்திருப்பார்களானால் நிச்சயமாக எளிமையான திருமணங்கள் நிறைய நடக்கும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் புரிந்து கொள்கிறார்கள், அதை வீட்டில் போய் சொல்கின்ற பொழுதுதான் எதிர்ப்பு. இளைஞனாக இருக்கக்கூடியவன் மற்ற எல்லா பகுதிகளையும் பார்க்கிறான், செய்திகளை பார்க்கிறான், படிக்கிறான், எளிமையாக திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவங்க அம்மா அப்பா அல்லது முக்கியமாக தாய் எதிர்க்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே அவனால் ஒன்றும் செய்ய முடியும். பள்ளியாசலுக்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு கல்யாணம் முடிகிற வரையிலையும் பள்ளியாசல் பக்கமே தலை வச்சு படுக்காமல் கல்யாணமெல்லாம் ஆடம்பரம்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு மெதுவாக வந்து பள்ளியாசலுக்கு தலை காட்டும். அதுக்கு என்ன காரணம்? எங்கள் அம்மா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க, என்னையை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கொண்டு அதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹும் அல்லி பைனஹுமா இந்த திருமணம் வாழை மரத்தை கட்டி ஃபாத்திஹா ஓதி மார்க்கம் காட்டித்தராத முறைகளில் எல்லாம் அவன் போய் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு பெண்கள் ஒரு முக்கியமான காரணம். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற ஒரு பெண்மணியாக குடும்பத் தலைவியாக இருந்தால் ஒரே கேள்வி, அல்லாஹ் தூதர் சொன்னதென்றால் அப்படித்தாங்கள் நடப்போம் என்று சொல்லணும். அருள் செய்யப்பட்ட அந்த திருமணம் இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அப்படி சொன்னாங்க. அதனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் தெரிந்தவர்களாக உருவாக்குவது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின், அல்லாஹ்வின் அருள் பெற்ற குடும்பத்தினுடைய பொறுப்பாக. நம்ம பிள்ளைகளை ஏனாதானே என்று நடத்திவிட்டு அப்புறம் கடைசியில் அப்படி போய்விட்டான் இப்படி போய்விட்டான் என்று சொல்லாமல் சிறு குழந்தைகளில் இருந்தே இறை அச்சத்தையும் இறைவனுடைய கட்டளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், உருவாக்குங்கள். இப்ராஹிம் நபி
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப காலத்துக்கு பிறகுதான் பெற்றெடுத்தார்கள். எவ்வளவு பாசத்தை கொட்டி இருப்பார்கள், எவ்வளவு அன்பு செலுத்தியிருப்பார்னு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குமானால் அவங்க வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள், கடுமையான செல்லம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளையை குட்டிச்சவராக ஆக்கிடுவாங்க. ரொம்ப முரடனாக வருவான், பிடிவாதம் பிடித்தவனாக வருவான். காரணம், ரொம்ப நாளைக்கு பிறகு பிள்ளை, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அளவு கலந்த அன்பையும் பாசத்தையும் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை கெடுக்கக்கூடிய பணிகளை எல்லா பெற்றோர்களும் செய்கிறாங்க. இப்ராஹிம் நபி அப்படி செஞ்சுருக்காங்களான்னு பாருங்கள். அவங்க சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை அறுத்து பலியிடுமாறு எனக்கு கனவுல கட்டளையிட்டு இருக்கிறான். மாதா தரா, நீ என்ன நினைக்கிறாய் என்பதை சொல்லு என்று இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளை இடத்தில் விவரம் தெரிந்து அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறார். இப்ராஹிம் நபியினுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழகான ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள். எப்படி வளர்த்திருந்தால் அந்த வாசகத்தை சொல்லியிருப்பார்கள். இன்னைக்கு பாருங்கள், இஃப் அல் மா துமர் சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். உங்களுக்கு கட்டளையிட்டபடி நீங்கள் நடங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமைசாலிகளில் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி. எவ்வளோ அழகான வாசகம் பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டாண்டா அதைத்தான் நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. இவ்வளவு இந்த கஷ்டத்தை நான் பொறுத்துக் கொள்கிறேன், என்னை பொறுமைசாலிகள் அல்லாஹ் சிறந்தவர்களில் என்னை எழுப்புவான் என்று அவங்க சொன்னார். ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டுமோ அல்லாஹ் உன் தூதரும் இப்படி சொன்னார்கள்னா உடனே சமீரா அதானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கின்ற பொழுது திருக்குறானில் இப்படி இருக்கு, நபிகளார் இடத்தில் இப்படி இருக்கிறேன்னா அதை ஒரு ஓரமா வைமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, அவனுடைய தூதர் சொல்லி இருக்கிறானா, உடனடியாக நாங்கள் கட்டுப்படுவோம் என்ற நிலையை உருவாக்கணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையை அப்படி உருவாக்கினார். ஒன்று மட்டுமல்ல, வணக்க வழிபாடுகள் அனைத்திலேயும் நல்லடக்கங்கள், நல்ல அனைத்து விதமான நல்ல பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் கொடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினாங்க. அல்லாஹ் சொல்லுகிறார், வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை நீங்கள் நினைவு கூறுங்கள். அந்த பிள்ளையை, இப்ராஹிம் நபியுடைய பிள்ளையை, அந்த இப்ராஹிமுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினரான இஸ்மாயிலை நீங்கள் நினைவு கூறுங்க. இன்னஹு கான சாதிக்கல் வாதி வகான ரசூலன் நபியா. அல்லாஹ் சொல்லுகிறான், வாக்குறுதியில் உண்மையாளராக திகழ்ந்த அந்த இஸ்மாயில், வாக்கு கொடுத்தா ரொம்ப கரெக்டாக நடப்பவர் இஸ்மாயில். அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர். எப்படி உருவாக்கி இருக்கிறார், என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை மீற மாட்டார், வாக்கு சொன்ன அடிப்படையில் நடப்பவராக தன்னுடைய பிள்ளையை உருவாக்கினார். அவரை நினைவு கூறுங்கள். அவர் தூதராக, ரசூலாக, நபியாக இருந்தார். வகான யாமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா வகான இந்த ரப்பிஹி மர்லியா. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவர் தன் குடும்பத்தினரை தொழுகுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் அவர் ஏவுபவராக இருந்தார். இறைவனின் திருப்தியை பெற்றவராக இருந்தார். அல்லாஹ்வினுடைய ஒப்புதல் வாக்கு. அந்த பிள்ளை எவ்வளவு அழகா படித்திருக்காங்கன்னு பாருங்க. அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இறைவனுடைய ரஹமத்தையும் அந்த பரக்கத்தையும் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டுமானால் என்னுடைய பிள்ளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, அனைத்து விதமான நல்லறங்களும் செய்யக்கூடிய பிள்ளையாக நான் உருவாக்குவேன். எப்படி வாக்குறுதியில் உண்மையாளராக, தொழுகையில் சரியானவராக, தன் குடும்பத்தினரையே தொழுகையாக ஆக்குவவனாக என்னுடைய பிள்ளை இருக்கிறானோ அது மாதிரி. சில இடங்கள் நீங்கள் பார்த்தால் அம்மாவுடன் இருக்கின்ற பொழுது தொழுகையாளியாக இருப்பான், திருமணம் முடித்ததற்கு பிறகு 10 மணி வரையிலையும் தூங்குவவனாக மாறிவிடுவான். அவரை எப்படி இருக்குன்னா அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் தொழுகையாளியாக உருவாகிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். இதை ஒரு சிறந்த சமுதாயமாக, ஒரு அல்லாஹ்வின் அருள் பெற்ற சமுதாயமாக மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக இப்ராஹிம் நபி செய்த இன்னொரு முக்கியமான ஒன்று, நம்மளாம் இறக்கக்கூடிய நேரங்களில் சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் வசியத் செய்து விட்டு போவோம். என்ன, அந்த அவனுக்கு கடன் கொடுக்கணும், இவனுக்கு இதை கொடுக்கணும், என் பிள்ளை அங்கே இருக்கிறா, என் மகன் இவங்க இருக்கிறா, அவங்களையெல்லாம் நல்லபடியாக கவனிச்சிக்க போய்க்க அப்படின்னா நிறைய உலகம் விஷயங்களில் நிறைய நம்ம சொல்லியிருப்போம். இப்ராஹிம் நபி என்ன சொன்னார், திருக்குரான் சொல்லுகிறது. இந்த இப்ராஹிமுடைய குடும்பத்தினர்கள், அதனுடைய தலைவராக இருந்தவர் தான் குடும்பத்துக்கு என்ன வசியத் செய்தார். அல்லாஹ் சொல்கிறான், வசாபிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிமும் யாக்கூபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத் செய்தார்கள். யா பனிய இன்னல்லாஹ இஸ்தஃபா லகுமுத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒன்று. பணம் பதவி என்பதற்காக வேண்டி கொள்கையை விட்டுவிட்டு ஷிர்க் பிதத் அனைத்தையும் அங்கீகரிக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் உருவாகும் காலம். பணத்தை கொடுத்தால் எந்த இதற்கும் கீழ் இறங்கி போகக்கூடியவர்கள் உண்டு. இப்ராஹிம் நபி தான் பிள்ளைக்கு, தன்னுடைய யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைக்கு அழகா வசியத்து செய்கிறார்கள். இந்த தீன அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கம் இது. நீ வர்ணிக்கின்ற நேரத்தில் ஏகத்துவ கொள்கை உள்ளவனாக, தௌஹீத் கொள்கை உள்ளவனாக, ஒரு முஸ்லீமாகத்தான் மரணிக்கணும். அதை ஆழமாக மனதில் பதிய வச்சுக்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறார், யாக்கூப் நபி மரண தருவாயில் தம் பிள்ளைகள் எல்லாத்தையும் அழைத்து வைத்து, யாக்கூப் நபி எல்லாத்தையும் அழைத்து வைத்து கேட்கிறார், மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? முன்னாடி நான் இருக்கும்போது எல்லாம் தொழுதுவிட்டு எல்லாம் இருந்துக்கிட்டு அல்லாஹ் வணங்கி கொண்டு இருக்கிறாய், நான் இறந்ததற்கு பிறகு யாரை வணங்குவேன் சொல்லு உண்மையே கேட்கிறார். நாபுது இலாஹக்க வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹும் வாஹிதா நஹ்னு லஹு முஸ்லிமூன். அழகா அந்த பிள்ளைகள் அவங்கள்ட்ட சொல்லுகிறார்கள், உங்களுடைய இறைவன் எங்களுடைய இறைவன், உங்களுடைய முன்னோரான இஸ்மாயில் இஸ்ஹாக் இவர்களெல்லாம் வணங்கிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், நாங்கள் முஸ்லீம்களாக என்று நாங்கள் மரணிக்க மாட்டோம். அவங்க கொடுத்த உத்தரவாதம் நம்ம பிள்ளைகிட்ட வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உத்தரவாதம். ஏகத்துவ கொள்கையிலே மரணிப்பேன், வேற சின்ன சின்னது கூட அல்லாஹ் தஆலா மன்னித்திருவான். ஷிர்க்குல போய் இருந்து நீ மரணித்து விட்டாய் என்றால் அல்லாஹ்வின் மன்னிப்பு இல்லாமல் போய்விடும். மறுமை நாளில் எவ்வளவுதான் கதறினாலும் துடித்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பெரிய ஒரு வாக்குறுதியை அவர்கள் அங்கே கேட்கிறார்கள், அவர்களும் கொடுக்கிறார்கள். நம்ம ஒரு இஸ்லாமிய குடும்பம், அல்லாஹ்வினுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய குடும்பமாக நாம் இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை உணர்த்திக்கிட்டே இருக்கணும். நாம் இறக்கின்ற அந்த காலகட்டத்திலையும் அந்த உத்தரவாதத்தை வாங்கணும், அவர்களுக்கு சொல்லி செய்யணும். இஸ்லாத்தை விட்டு எக்காரணத்தை விட்டுட்டு நீ போயிடாது, இந்த கொள்கையையும் தௌஹீதை விட்டு நீ போய்விடாதே என்பதை வலியுறுத்துக்கள். அது இஸ்லாமிய குடும்பத்தின் முக்கிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு சொல்கிறார். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தில் இருந்த இன்னொன்றை அல்லாஹ் சொல்றான், ஷாக்கிரன் அன்அமிஹி, அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்துபவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பெரிய கோடி எல்லாம் கொடுத்தனே இல்லை, எவ்வளவோ அருள்கள் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான். அது பணத்துடன் மட்டுமல்ல, வேறு எத்தனையோ வகையான இந்த உலகத்தில் எவ்வளவோ நமக்காக வேண்டி அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். சிறந்த இடத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பான், சிறந்த பிள்ளையை தந்திருப்பான், இருக்கக்கூடிய நல்ல இடங்களையும் உடைகளையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருப்பான். எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக ஷாக்கிரன் அன்அமிஹி, அவருடைய அருள் கொடைகளுக்காக வேண்டி நன்றி செலுத்துபவராக இருந்தார். நமக்கு பெரியதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அழகா ஒரு தமிழில் சொல்லுவார்கள், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று சொல்லுவார். நமக்கு கீழே கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான், நம்மை விட கீழ்நிலையில் எவ்வளோ பேர் இருக்கிறான். அல்லாஹ் எவ்வளோ வைத்திருக்கிறான், நல்ல ஆடைகளை நமக்கு தந்திருக்கிறான், நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறான். நமக்கு சொந்த வீடே தராவிட்டாலும் எத்தனை பேர்கள் தெருக்களிலே படுத்துக் கொண்டு இருக்கிறார்கள், வாடகையில் நல்ல ஒரு வீடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிறைய சொத்து சுகங்கள் நகைகளை தரவிட்டாலும் அன்புள்ள பாசமுள்ள பிள்ளைகளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனையோ அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான அதிகமான அருள்கள் நமக்கு நிறைய இருக்கு. அதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. இறைவனை நன்றி செலுத்தக்கூடிய கடமை நமக்கு நிறைய. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு ஐவேளை தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை அல்லது 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒன்றை சொல்லி 100ஆக முழுமைப்படுத்தியிருக்கிறார். அடிக்கடி நபிகளார் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு என்ன நன்மைகள் கிடைத்தாலும் அது ஒரு சின்ன ஒரு வார்த்தையிலாவது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, எல்லாம் எனக்கு நிறைய தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், எத்தனை பேர்களுக்கு கொடுக்காத எத்தனை அருள்களை எனக்கு தந்திருக்கிறாய், உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுங்க. அதனால தான் நபிகளார் அவர்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு நமக்கு சொல்லுவார், அல்லாஹும்ம அய்யின்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி, இறைவா இன்னி எனக்கு உதவி செய், உன்னை நினைவூறுவதற்கு, உன்னை தொழுவதற்கு,
உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய். எப்போது நான் உன்னை நினைத்து கொண்டு இருக்கணும், உனக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய அருள் கொடைகளை நினைத்து பார்க்கணும், அதுக்கெல்லாம் நீ அருள் புரி என்று நபிகளார் அவர்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்பார். அதனால் நம்ம ஒரு சிறந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமாக, நல்லொழுக்கம் உள்ள குடும்பமாக நாம் இருக்க வேண்டுமானால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், அவருடைய குடும்பத்தினரை பாருங்கள். அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் நாம் நிறைவேற்றியவர்களாக இருந்தால் இறைவனின் அருளையும் அன்பையும் நம் குடும்பத்தினர் பெற முடியும். எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الله أكبر الله أكبر.